வணக்கம். எங்கள் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். எங்கே போக போகிறேன்னு பார்க்குறீங்களா? போக போகிறேன். நான் ஃப்ளைட்டில் இல்லை, காரில் போக போகிறேன். எனக்கு ஒரு அக்கா மாணவன் அமெரிக்காவில் இருக்கார். ஆள் வந்து யூரோப்பில் ஒரு டூர் ஒன்று பார்த்துருக்கார். இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கார். ஃப்ரான்ஸில் சுற்றி போட்டு இப்போ நோர்வேக்கு வர போகிறேன். ஆளை கூட்டிக் கொண்டு போக போகிறேன். நோர்வே சுற்றிட்டு அப்படி ஆள் சுவிஸுக்கு போகுது அடுத்ததாக. ஸோ ஆளுக்கு வந்து இப்போ ஒஸ்லோ சிட்டி அதுகளை சுற்றி பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை. ஒரு நாட்டின் அழகு, அது இந்த கலாச்சாரம், அந்த இதுகளை பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் சிட்டியை விட்டு வெளியில் போகணும். வந்து ஆள் கொஞ்சம் வித்தியாசமான ரசனை உடையவர். ஸோ நாங்கள் இப்போ நோர்வே வந்து ஒரு கார் வந்து ரெண்டுக்கு எடுத்துகிட்டு நோர்வேண்ட சில முக்கியமான இடங்களுக்கு போக போகிறோம். ஒரு 4-5 நாள் பிளான் பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய ட்ரிப்பை. ஸோ இப்போ கீழே போய் கார் ரெண்டு எடுக்க போகிறேன். நாளை கூட்டிகிட்டு போய் கீழே ரெண்டு எடுத்துக்கொண்டு அப்படியே இங்கே இருந்து எங்கே போக போகிறோம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஒஸ்லோ ஏர்போர்ட்லேருந்து நேராக கிறிஸ்டியான்சாந்துக்கு போக போகிறோம். கிறிஸ்டியான்சாந்து வந்து ஒரு 3வது இல்லை 4வது ஒரு பெரிய நகரம். நீங்களும் நோர்வேக்கு வந்து ஒரு ரோட் ட்ரிப் செய்ய போகிறீங்க, கார் ரெண்டு எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு சில தகவல்கள் என்னென்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் இந்த காரை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் புக் பண்ணியிருந்தோம். உண்மையாகவே அது தப்பு. நீங்கள் ஒரு வேலைக்கே அட்வான்ஸாக 1 மாதம் 2 மாதத்துக்கு புக் பண்ணியிருந்தால் சீப்பாக இருந்துக்கும். காரணம் வந்து விலை ஒரு நாளைக்கு வந்து 1500 குரோனர், அதாவது வந்து $150 இல்லைன்னு சொல்லிட்டோன்னா €150 கிட்ட வரும் ஒரு நாள் வாடகை. ஸோ கொஞ்சம் வேலைக்கே புக் பண்ணியிருந்தால் கொஞ்சம் சீப்பாக இருந்திருக்குன்னு யோசிக்கிறேன். அடுத்தது வந்து டெபாசிட் 5000 குரோனர் டெபாசிட், $500 இல்லைன்னு சொல்லிட்டுனா €50. அடுத்தது வந்து டோல், ரோட்டு காசு. மொபைலில் கொஞ்சம் டோல் வந்து அதிகம், ரோட்டு காசு அதிகம். ஸோ அது எங்களோட. அடுத்தது வந்து சார்ஜஸ். இப்போ நீங்கள் பெட்ரோல் கார் மாதிரி தான் ஃபுல் டேங்க் அடித்தா திருப்பி கொடுக்க ஃபுல் டேங்க் கொடுக்கணும். அதே மாதிரி பற்றி வந்து 90% மேலே நீங்கள் கொடுக்க வந்து 90% மேலே பற்றி இருக்க வேணும். ஸோ இதுதான் முக்கியமான விதிகள். ஸோ நீண்ட தூர பயணத்துக்கு எலக்ட்ரிக் கார் வந்து உண்மையாகவே எப்படி இருக்குமென்னு தெரியல. இப்போ போகிற இடங்களில் நோர்வே வந்து உண்மையாகவே எலக்ட்ரிக் காருக்கு ஏற்கனவே வடிவாக தயாராகிட்டுது. போகிற இடமெல்லாம் சார்ஜிங் ஸ்டேஷன்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அது குறைவில்லை. ஆனால் எல்லா சார்ஜிங் ஸ்டேஷனும் வந்து ஒரே மாதிரி இருக்க போகிறதில்லை. சிலர்கள் வந்து அரை மணித்தியாலத்தில் சார்ஜர் இதுவும் இருக்குது, 4 மணித்தியாலம் ஆகக்கூடிய சார்ஜிங் பாயிண்ட்ஸ்களும் இருக்குது. ஸோ அதுகளைத்தான் இப்போ அதை என்ன மாதிரி என்று வடிவாக பிளான் பண்ணி செய்யணும், பார்ப்போம். ஸோ இப்போ கீழே போக போகிறோம், காரை எடுக்க போகிறோம், பயணத்தை தொடர போகிறோம். ஒஸ்லோ ஏர்போர்ட்டில் இங்கே இருந்தால் தான் அங்கே இருந்து அப்படியே இறங்கி வந்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா நேராக வந்து எப்படியே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது. கீழே வந்து கார் ரெண்டல் ஏரியா இருக்குது. ஓகே, இதுதான் கார் ரெண்டல் ஏரியா. இப்படியே இவ்வளவு கார் நிறுவனங்களும் வந்து கீழே இருக்குது. கேட்ஸ் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, பட்ஜெட் 6 பேர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்படியே கீழே போக போகிறீங்க. அடுத்து வர போகிற நாட்களுக்கு எங்களுக்கு இதுதான் எங்களுடைய வீடு. காட்டவா? சரி வாங்க, அந்த காரை காட்டுறேன் உங்களுக்கு. அது அவர்கிட்ட பேக்கு, இது நம்மளோட பெட்டி. ஸோ இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 40 வீதத்துக்கு குறைய வந்துடுது. ஸோ பக்கத்துலேயே ஒரு சார்ஜிங் பாயிண்ட் ஒன்று, ஸ்டேஷன் ஒன்று இருந்தது. சரி, அதில் நிப்பாட்டி வந்து இப்போ சார்ஜ் பண்ணி கொண்டு நிற்கிறோம். 83 வீதம் ஏறிட்டுது. இன்னும் ஒரு கொஞ்சம் ஏற இருக்குது. ஸோ ஒரு 5 குரோன் 53 ஒரு, அதாவது சென்ஸ் ஒரு இது ஏறுறதுக்கு, ஒரு வோல்ட் ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட ஃபுல்லாக சார்ஜ் ஆக அப்படி ஒரு 300-350 குரோன் வரும். ஸோ இப்போ இதுதான் சாப்பிட போகிறேன். நான் மத்தியானம் சாப்பிடல. ஸோ அங்கே வரைக்கே ஒரு சாண்ட்விச் கட்டிக்கிட்டு வந்தாங்க, சாண்ட்விச் அங்கே வாங்கிட்டு வந்தாங்க. அதுதான் சாப்பாடு மத்தியானம். ஸோ அவனை ஓடுவான், நான் ஓடுவான், மாறி மாறி கார் ஓட போகிறோம். கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் ஜேர்னி, கிட்டத்தட்ட 8 மணித்தியாலம் குறைவு தான். அது என்ன சொல்கிறது, 7 மணித்தியாலம் வரும். 500 கிலோமீட்டர். ஒஸ்லோ ஏர்போர்ட்டில் இருந்து ஸ்டவங்கர் வந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர். 7 மணித்தியாலம் காட்டிச்சுது. பார்ப்போம். ரோட்டெல்லாம் வந்து என்ன பல ரோட்டுகள் வந்து ஹைவேயாக இருந்தாலும் கொஞ்சம் இடம் ஹைவேயாக இருக்கும். 110 மட்டும் ஓடலாம். பிறகு எல்லாம் வந்து நேஷனல் ரோட், தேசிய சாலை மாதிரி தான் ஹைவேயும் இருக்கும். 80 தான் போகலாம் பல இடங்களில். ஸோ அதான் இவ்வளவு டைம் எடுக்கும். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டேன்னா, ஸ்டவங்கருக்கு போகிற வழியில் வந்து கிறிஸ்டியான்சாந்த் வந்து ஒரு இடம் இருக்குது. இது வந்து கிறிஸ்டியான்சாந்த்.
அதில் வந்து இறங்கி நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். நோர்வேஜன்கிட்ட கணக்க ப்ரைவேட் இந்த ஷார்ட்டுகள் எல்லாம் இருக்குது. இந்த நல்ல போட்டுகள் எல்லாம் வச்சுருக்குறாங்க. எவ்வளோ போட்டுகள் நிற்கிறேன்னு பார்த்தீங்களா? இந்த நகரம் வந்து அவ்வளோ பெரிய நகரம் எல்லாம் இல்லை. கிட்டத்தட்ட 1,20,000 சனம் வாழ்கிற மக்கள் தொகை உள்ள ஒரு சின்ன நகரம் உண்டு. சின்ன நகரம் வந்து நோர்வேல மிகப்பெரிய 5வது மிகப்பெரிய நகரம். ஒஸ்லோ முதலாவதுன்னு சொல்லிட்டுனா இது 5வது மிகப்பெரிய நகரம். ஸோ இது ஸ்தவங்கருக்கு போகிற வழியில் தான். ஸோ அப்படியே ஒரு நிப்பாட்டினம் ஒரு சும்மா சின்ன பிரேக் கண்டு எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி கிட்டத்தட்ட 12 மணிக்கு வெளிக்கிட்டு நாங்கள். இப்போ நேரம் வந்து நேரத்தை எத்தனை மணி உண்டு? 6 மணி. கிட்டத்தட்ட 6 மணித்தேலம் கார் ஓடியாச்சு. ஸோ இதில் ஒரு சின்ன ஸ்டொப் உண்டு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நேரம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடற்கரையோடு சேர்ந்த இங்கால வந்து சும்மா அந்த பியோட் மாதிரி எல்லாம் இருக்குது. இது வரைக்கும் நான் வந்ததில்லை. இந்த சவுத் பக்கம், அதாவது வந்து தெற்கு பக்கம், நோர்வேண்ட தெற்கு பக்கமும் நான் வந்ததில்லை. வெஸ்ட் போயிருக்கிறேன், மேற்கு பக்கம் போயிருக்கிறேன், நோர்த்துக்கு போயிருக்கிறேன், வெஸ்ட் நோர்த்துக்கு போயிருக்கேன். ஆனால் தெற்கில் ஒஸ்லோக்கு கீழே இங்கால வந்ததில்லை. ஸோ இதுதான் முதல் தடவையாக கிறிஸ்டியான்ஸ்தான். பெரிய நகரம் எல்லாம் இல்லை, சின்ன நகரம். ஒஸ்லோவே ஒரு சின்ன நகரம் வேண்டாம். ஒஸ்லோக்கு அடுத்த 5வது நகரம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சின்ன நகரம் தான். ஸோ நல்லா இருக்குது. ஆனால் பார்க்க நல்லா அழகாக இருக்குது. சின்ன நகரம் வேண்டாலும் நல்ல நீட்டாக அந்த மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு வடிவாக இருக்குது. அங்கால எல்லாம் வந்து நவீனமான அப்பார்ட்மெண்ட் லைலியத்தால் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் கிறிஸ்டியான்சான். ஸோ 6வது நோர்வேலேருந்து பார்க்குறீங்களா? கிறிஸ்டியான்சான்லேருந்து 6வது பார்க்குறீங்களா? சரி, ஓகே. நாங்கள் அப்படியே தொடர்ந்து பயணிக்க போகிறோம். இன்னும் ஸ்தவங்கருக்கு போகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஒரு 3-3.5 மணித்தேலம் கார் ஓடணும். ஸோ இதில் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு காஃபி கோப்பி ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அப்படியே போகிறோம். அங்கே அப்படியே தொடர்ந்து போவோம். என்ன அப்படியே கார் ஓட்டிகிட்டு வந்தோமா, ஒரு நல்ல ஒரு இடம் ஒன்று கண்ணில் பட்டுது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மலைக்கு கீழே வந்து ஆறு இல்லை, இது வந்து ஃபியோட்ஸான். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த கப்பல் எடுத்துகிட்டு போட் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். அங்கால வந்து என்னென்னு சொல்கிறேன், இது வந்து அந்த டூரிஸ்ட் மட்டும் வந்து நிற்கிற வீடுகள் வந்து இந்த இடமெல்லாம் வந்து அப்படி ஒரு வீடுகள் வந்து அந்த மாதிரி இருக்குது, பார்க்க அந்த மாதிரி இருக்குது. சுத்த வர மலைக்குள்ள வந்து ஒரு கிராமம்னு சொன்னால் அதுகள் வந்து எல்லாம் வந்து டூரிஸ்ட்டுகள் நிற்கிற வீடுகள். இதில் வந்து கேம்பிங் வேன் அதெல்லாம் வந்து விட்டுட்டு அந்த கேம்பிங் வேன் அதில் இந்த மேசையில் போட்டுட்டு இங்கே பாருங்கள், மேசையில் கதையில் போட்டுட்டு எல்லாம் வயசானவ குடும்பமாக வந்திருந்து என்ஜாய் பண்ணி நம்ம மேலே பார்த்தீங்களா சுத்த வர அப்படியே மலை எப்படி இருக்கிடம் அந்த மாதிரி இருக்குண்ணா. சரி, நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம், ஸ்தவங்கருக்கு போய்கொண்டிருக்கோம். போகிற வழியில் அப்படியே பார்க்க அந்த மாதிரி இருந்துட்டு சரியான ஒரு ஸ்டொப் கொண்டு போட்டுட்டு பார்க்குறோம். சின்ன சின்ன போட்டுகள் இந்த இதெல்லாம் இருக்குது. நல்ல இடம் பார்த்தீங்களா. நான் காணவே இல்லை. இங்கே கடிக்க வருமா? கடிக்கையில் கொத்த வருமா? இது வருது ஓடுங்க. அங்கால இருக்கணும், நல்ல இடம். அங்கால குதிரை எல்லாம் நிற்கிது. பேர் வந்து கரவான் இருக்குது தானே, கரவான் அவங்களுக்கு தெரியும். அதில் மாதிரி தான் இந்த இவையும் 2 பேரும் வந்து கரவான் விட்டுட்டுருக்கணும். அப்போ கேட்டேன், உள்ளுக்கு பார்க்கலாமான்னு கேட்டேன். ஓமன்னு சொல்லிச்சுன்னா பாருங்கள், அவன் இந்த வீடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். கொண்டு வந்து வச்சுட்டு என்ஜாய் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கரவான். அவங்க 2 பேரும் இருந்து இப்படி இருந்து குளிக்கிற மாதிரி. அப்படியே இங்கே பார்த்திக்கின்ற சின்ன கிச்சன் ஒன்று இருக்குது. இங்கே அவைண்ட 2 பேருக்கும் வந்து பெட் இருக்குது. இதில் வந்து பாத்ரூம் இருக்குது. இந்த 2 பேரும் படுக்கலாம். 2 பேர் இதில் பாத்ரூம் ஒன்று இருக்குது, அதை திறக்கக்கூடாது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுக்குள்ளே அவன் எக்ஸ்ட்ரா சாமான எல்லாம் வச்சிருக்கணுமா. இந்த மீன் பிடிக்கிற இதுகள்னு சொல்லி ஒரு சைக்கிள் நிற்கிது. 2 ஒரு சின்ன சைக்கிள், ஒரு பெரிய சைக்கிள். நேரம் இப்போ 10:40. ஸ்தவங்கரை தாண்டி தாவோண்டு தாவோண்ட இடத்துக்கு வந்துட்டோம்.
சரியான பசி. ஸோ இதில் ஒரு சர்க்கிள் கே பெட்ரோல் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, வாங்க போவோம். உங்களுக்கு போய் சாப்பிட போகிறோம். நான் ஏற்கனவே வந்து சாப்பாட்டை வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன். அவன் வந்து மருமகனுக்கு வந்து சிக்கன் பர்கர் கேட்டான். சரி, அவனுக்கு சிக்கன் பர்கர், எனக்கு வந்து பொல்சர், அதாவது ஹொட்டோக்கு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. தங்கச்சி தயாரிக்கிறா, ஹாட் பர்கர் தயாரிக்கிறா, சீஸ் பர்கர் தயாரிக்கிறா. ஸோ என்ன பிரச்சனைனா, நாங்கள் இது வரைக்குமே இன்னும் ஹோட்டல் புக் பண்ணல. ஹோட்டல் பார்த்துட்டு தான் முன்னே இரவு 11 மணியாக போச்சு. சரி, நாளைக்கு ஏற போகிற அந்த மலை பிரேக்கிஸ்தாலன் மலைக்கு பக்கத்துலேயே ஹோட்டலை புக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்த இதில் வந்து இப்போ கிட்ட தான் நிற்கிறோம். இதில் இருந்து மலை ஏறுற அந்த ஹைக்கிங் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அப்படி. ஸோ அங்கே தான் போக போகிறோம். சாப்பாடு ரெடி ஆகிட்டு தான் ஓகே எடுத்துகிட்டு வரேன். ஓகே அபேகர், சரி. எனக்கு 2 ஹோட்டோக்கு இருக்குது. தருவாங்க ப்ரைஸ் தருவாங்க. எடுத்தோண்ட ஃபஸ்ட்டு கனகாலத்துக்கு அப்புறம் ஹோட்டோக் சாப்பிட்றேன். நான் ஹோட்டோக் சாப்பிட்டு வந்து கனநாள் ஓகே நல்லா இருக்குது. ஒன்று காணாது, அதால் 2 வாங்கி வச்சுக்கேன். இப்போவே 11 மணி ஆச்சு. சரி, போய்த்தான் ஹோட்டல் பார்க்க வேணும். எங்கே பழுக்கிறேன்னு பார்க்கணும். காருக்கு தான் பழுக்கிறது தெரியாது. வாங்க அப்படியே போகும். பார்த்தீங்கன்னா ஸ்தவங்கரில் ரோட்டில் யாருமே இல்லை. நானும் அவனும் நின்று தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இரவு நேரம் 11 மணி. இல்லைன்னா காருக்கு படுக்கலாமண்ணா? காருக்கு படுக்கலாமா? காரை சாட்சியில் போட்டாச்சு. ஏறுதா? ஆனால் இங்கே சிவப்பா தெரியுது. வெந்த போஸ்ட் தாட்ட லாதிங்க ஸ்டாட்டஸ் தர்க்கு தேக்காம்பளி தான். கொஞ்சம் நேரம் எடுக்குமான்னு போட்டிருக்கு. கொஞ்சம் நேரம் எடுக்குமா பாருங்கள். கொஞ்சம் நேரம் எடுக்க மட்டும். அப்போ வெயிட் பண்ணுவோம். பக்கத்தில் தான் இதுலேயே அப்படியே சாப்பிட்ட இதுலேயே அப்படியே சர்க்கிள் கேம் இருக்குது, அதுலேயே போட்டாச்சு, சாட்சியம் போட்டாச்சு. இந்த சர்க்கிள் கே பின்னுக்கு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஹோட்டலுக்கு தான் இப்போ போய் இரவு படுக்க போகிறோம். இப்போ நேரம் 11:10 இரவு. விடிய ஒழும்பு மலைக்கேறணும். ஸோ அதுக்கிடையில் போய் படுத்துட்டு ஒழும்பு வேணும். 4-5 மணித்தேலம் படுக்கிறதுக்கு ஒரு ஹோட்டல் உண்டு. வாங்க அப்படியே போய் ஹோட்டலில் வந்து செக்இன் பண்ணுவோம். ஹோட்டலில் வந்து ரிசப்ஷன் எல்லாமே போட்டு booking.comல புக் பண்ணினது. நம்பரை மட்டும் அனுப்பினாங்க. ஒரு கோட் நம்பர் ஒன்று அனுப்பினாங்க. அந்த கோட்டை திறந்தா கதவு துறப்பட்டுடுது. வந்தால் இப்போ ரிசப்ஷனில் ஆக்கள் இல்லை. இப்போ நாங்கள் வாங்க உங்களுக்கு காட்டுறேன் ரிசப்ஷனை. இதுதான் ரிசப்ஷன், ஒரு தரம் இல்லை. இதுதான் ஹோட்டலுடைய முன் பகுதி. ஸோ நம்மளோட பேக் இங்கே இருக்குது. அப்படியே 203ஆம் நம்பர் ரூம். வாங்க போவோம். 203 எப்படி இருக்குது ரிசப்ஷன்? நல்லா இருக்குன்னு. இங்கே வரணும். ஒரு சின்னனா ஒரு இது இங்கால ஒரு ரிசப்ஷன். இதில் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதுன்னா. நல்லா 201லேருந்து 205 வந்து படியில் ஏறி போடணும். ஸோ உள்ளுக்குள்ள தான் போடணும். இதுமே கீழே எல்லாம் 100 இல்லை, 100 மட்டும். அப்போ கோஸ்ட் வந்து கீழே. ஸோ நாம் மேலே போகணும். 205 நம்பருக்கு ஐயோ இதுதான் 2வது மாடி. இதுக்கு அதே கோட் நம்பர் போல் 4898 சாரி இல்லையா? இது வாரம் ஒரு கோட் நம்பர் வேலை செய்யலை.
ஸோ 203 ஒரு வாரம் 203 பி 203 48 98 பாருங்க 48 98 இல்லை நம்ம ரூமை ஒரு மாதிரி கண்டுபிடிச்சி வந்துட்டேன். இதான் நம்ம ரூம் இரவுக்கு தங்க போகிறது. இந்த ரூமுக்கு விலை வந்து 1100 குரோனர், அதாவது $110. கட்டில் பார்த்திங்களா எவ்வளோ சின்ன கட்டிலன்னு சொல்லி. இதில் ஒரு டிவி மேசை ஒன்று இருக்குது, சின்னனா டிவி ஒரு இது. இவ்வளவு தான் ரூம். அப்படியே வாங்கிங்கன்னா ஒரு சின்ன பாத்ரூம் உண்டு. இதுக்கு 1100 குரோனர், $110. ஒரு 5 மலத்தியாலம் இல்லை 4 மலத்தியாலம் தான் படுக்க போகிறோம். அப்படியே அங்கால துறங்கலாம்னு நினைக்கிறேன். அங்கால கதவு நாளை காலையில் தான் மிச்சமெல்லாம் பார்க்கணும். அப்படியே அந்த 3 வந்து ஹோட்டல் பில்டிங்ஸ். அது மெயின் பில்டிங். இது ஏ பில்டிங், இது பி பில்டிங். ஸோ கார் முன்னுக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் இவ்வளவு சிந்தனாக இருக்குமென்று யோசிக்கலை. பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நேரம் படுத்தலும்ன்றதுக்கு தானே. ஸோ காலையில் சந்திப்போம்.